அன்ஸ்டாப்பபிள், அன்இமேஜினபிள், அன்மெஷரபிள். இப்படித்தான் தேவன் உங்க மேல ஆசீர்வாதத்தை பொழிந்தருள வாக்கு பண்ணி இருக்கிறார். அது மனித அறிவுக்கு எட்டாது, உங்களால கற்பனை செய்யவே முடியாது. நூற்று 44வது செய்தி, அடங்கா ஆசீர்வாதங்கள். மிக மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தரப் போகிறார். தேவன் தம் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கற்பனை செய்யவே முடியாது. அருமையானவர்களே, ஆட்டு இடையனுக்கு என்னவெல்லாம் சொன்னார், அவனை எந்த அளவு ஆசீர்வைத்தார் என்று சொல்லி பார்ப்போமா? ஒரு 12 நிமிடங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். நான் உண்டு, ஆடுகள் உண்டு என்று போயிட்டு இருந்தான். வசனம் என்ன சொல்லுகிறது? ஆடுகளின் பின்னாக போய்கொண்டிருந்த அவனை எடுத்து அரண்மனையிலே சிங்காசனத்திலே உட்கார வைத்து அழகு பார்த்த தேவன் உன்னையும் அப்படிப்பட்ட உச்சாணிக்கு உயர்த்துவதற்காக என்னோடு இணைத்திருக்கிறார். என்னுடைய செய்திகளை கேளுங்கள் அருமையானவர்களே. பாருங்கள், அவனுக்கும் ஆளுகைக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. He was rejected by his father as well as by his brothers. அவங்க அப்பாவும் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நீ இவன் ஒன்றுக்கு லாய்க்கலப்பா, இவன் ரொம்ப முட்டாளுப்பா, ஆடு மேய்ச்சி பழிச்சிக்க. ஐயா, ஆடு மேய்த்தவனை அரசனாக்கி அழகு பார்க்கிற தேவன் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். உனக்காகவும் தேவன் அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். பாருங்க, அவன் வேலையை அவன் பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அவனை கூப்பிட்டு என்ன செய்தார் பாருங்கள். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம். The book of 1 Samuel chapter 16 verse 13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அல்லேலூயா. ஒப்பற்ற ஆசீர்வாதங்க. கேட்கவே இல்லை. யாரு கேட்கல? தாவீது கேட்கவே இல்லை. அந்த நாலேஜும் கிடையாதுங்க. என்ன நடந்தது? சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் இல்லையா? அடங்கா ஆசீர்வாதம் இல்லையா? அன்இமேஜினபிள் ஆசீர்வாதம் இல்லையா? புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழுகிற நாம் பாக்கியவான்கள்ங்க. பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. அந்த அபிஷேகம் எல்லாருக்கும் கிடையாது. வெரி ஃபியூ. ஒரு நபர் ஒரு பர்பஸ், ஒரு வேலையை முடிக்கணும், தேவனுடைய வேலையை முடிப்பதற்காக ஆவியானவர் இறங்குவார். அந்த வேலை முடிந்தவுடனே அவரை விட்டு விடுவார். ஆனால் நீங்களும் நானும் பாக்கியவான்கள். எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டான இன்சிடென்ட்டை நான் சொல்கிறேன். எங்களுக்கு அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது. பாரம்பரிய சபையிலேருந்து வந்தோம். பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்கள், நாங்கள் பாளையங்கோட்டையில் இருக்கும் பொழுது எங்கள் வீட்டிற்கு ஒரு முறை வந்திருந்தாங்க. நான் அழைத்திருந்தேன். குடும்பமாக வந்தார்கள். எதற்காக அழைத்தேன் என்றால், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி. தாமிரபரணி ஆறில் ஞானஸ்தானம் எடுப்பது எனக்கு ஆசை. என்ன செய்தேன் தெரியுமா? அப்போ அவர்களை அழைத்து காலையில் எங்கள் வீட்டில் டிஃபன் கொடுக்குறோம். டிஃபன் முடிச்சுட்டு காரில் புறப்பட்டு ஆற்றுக்கு போனோம். டிஃபன் முடிந்தது. அதன் பிறகு சோஃபாவில் உட்காந்து ஒரு 5 நிமிடங்கள் பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? நோவா காலத்தில் எல்லாருக்கும் தெரியும் இந்த கப்பலில் ஏறிட்டா தப்பித்து கொள்ளலாம் என்று. ஆனால் யாருமே ஏறல. நோவாவுடைய குடும்பத்தார் மாத்திரமே ஏறினார்கள். இன்றைக்கு ஞானஸ்நானம் முக்கியம் என்று தெரிந்திருந்தாலும் அநேகர் அதை எடுத்துக்கொள்றதில்லை. ஆனால் நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார் பாருங்க. நாங்கள் முழங்கால் போட்டிருந்தோம். எங்கள் தலையில் கை வைத்தார் பாருங்க. அங்கே என்னுடைய மனைவி பயங்கரமான அபிஷேகம். அந்த நாள் முழுவதும் அவர்களால் பேச முடியல. பேசினா அந்நிய பாஷை தான் வந்தது பாருங்க. அருமையானவர்களே, இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? இது ஒரு அடங்காத ஆசீர்வாதம் இல்லையா? இது ஒரு அன்இமேஜினபிள் பிளெஸிங் இல்லையா? ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, இரண்டாவது பாருங்க, அடங்காத ஆசீர்வாதம் தாவீதுக்கு என்ன தெரியுமா? தேவனே அவனுக்கு நாலேஜ் கொடுக்கிறாரு.
அவரே அறிவு கொடுக்கிறார். என்ன அறிவு கொடுக்கிறார்? ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனம். The book of 1 Samuel chapter 17 verse 45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன். ஐயா, இதுல 2 பிளஸிங் பாருங்க. ஒன்று, கர்த்தருடைய நாமத்துல இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவர். 2வது, இந்த தாவீதுக்கு ஒரு கிருபை என்னன்னா, அந்த நாமத்தில் உள்ள வல்லமையை அறிந்திருந்தான். பாருங்கள், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அவரை அறிகிற அறிவு, அதற்கு ஒப்பான ஆசீர்வாதம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இன்னும் அவனுக்கு என்ன தெரிஞ்சிருந்தது பாருங்க. 47 1 சாமுவேல் 17:47 கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. வாட் டஸ் இட் மீன்? எப்பா, எனக்கு எந்த ஆயுதமே வேண்டாம். நோ நீட் ஆஃப் எனி வெப்பன். த நாலேஜ், ஐ எம் டாக்கிங் அபவுட் த நாலேஜ் ஆஃப் த ஷெப்பர்ட் பாய். கத்தி கப்படெல்லாம் வேண்டாப்பா. அடுத்து அவனுக்கு வெளிச்சம் பாருங்க. யுத்தம் கர்த்தருடையது. இந்த வெளிச்சத்துக்குள்ள வாங்க அருமையானவர்களே. 21வது நூற்றாண்டிலே வாழுகிற நாம் தாவீதை விட பெரியவர்கள் என்று மத்தேயு 11:11 இயேசு சொல்றாருங்க. ஸ்ரீகளிடத்தில் பிறந்ததுல யோவான் ஸ்நானகன் தான் பெரியவன். ஆனா ஒரு சந்ததி வருது, அவர்கள் யோவானை காட்டிலும் பெரியவர். அப்போ நாம யாவருமே தாவீதை விட பெரியவர்கள் அல்லவா? ஏன் உங்களுக்கு வெளிச்சம் இல்லாமல் போயிட்டு? எதை குறித்து வெளிச்சம் இல்லை? இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்துல உள்ள வெளிச்சம் எங்க போயிட்டு? ஹல்லேலூயா. 83 வயது பாட்டி செத்து போயிட்டா. நான் போய் பேசுறேன். என்ன பேசுறேன்? இயேசுவின் நாமத்தினால இவளை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஜீவன் இந்த பாட்டியம்மாக்குள்ள இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால வருவதாக என்று பேசிட்டு வந்துட்டாங்க. 10 நிமிஷத்துல பாட்டி எழுந்து உட்கார்ந்துட்டா. ஐ ஹவ் நோன் த சூப்பர் நேச்சுரல் பவர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், த நேம் above all the names. எல்லா நாமத்திற்கு மேலான இயேசுங்கிற நாமத்தில் உள்ள அதிசய நாமத்தை நான் அறிந்து கொண்ட நாள் முதல் அற்புதம் செய்யாத நாளே இல்லைங்க. நம்முடைய செய்தியை 100 செய்தியை கேட்டவங்க பலர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா மகிமையும் அவருக்கு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே. 3வது, அவன் கற்பனை செய்ய முடியாத ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனங்கள். The book of 2 Samuel chapter 5 verses 3 and 4. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பதாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும்போது 30 வயதாய் இருந்தால் அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். எலெக்ஷனே கிடையாதுங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? எத்தனை வருஷம்? 40 years. வசனம் சொல்லுகிறது அப்பொழுது ரொம்ப அந்த தேசம் அமைதலாக இருந்தது. ஐயா, தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்க இஸ்ரவேலர்களுடைய அநேகருடைய இருதயத்தில் தேவனே எண்ணத்தை கொடுத்துட்ட. எப்ப நமக்கு இவன் தான் கிங் ஆகணும். இஸ் இட் நாட் அன்இமேஜினபிள்? கிங்குங்க, பிரசிடென்ட் இல்ல, பிரைம் மினிஸ்டர் இல்ல, கிங்னா அவன் தான் லைஃப் லாங். அவன் சந்ததி தான். ஒரு சந்ததியிலே ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று வேற சொன்னார் பாருங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் மனிதனால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உயர்த்தும்படியாக தேவன் நம்மை அந்த திருத்துவத்திலே நம்மை ஒன்றாக்கி விட்டார். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். அடுத்தது பாருங்க, ஆட்டிடையன் பெற்ற அடங்கா ஆசீர்வாதம் 5 என்னவென்றால் நாள்தோறும் விருத்தியா. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 10வது வசனம். The book of 2 Samuel chapter 5 verse 10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ரெண்டுமே சூப்பர் நேச்சுரல் பிளஸிங் இல்லையா? நாளுக்கு நாள் அபிவிருத்தி. சொல்லுங்க, நாளுக்கு நாள் அபிவிருத்தி. எதிலெல்லாம் நீங்க அபிவிருத்தி அடைவீர்கள் என்று சொல்லட்டுமா? உங்களுடைய சமாதானத்திலே நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைவீர்கள். உங்களுடைய சந்தோஷத்திலே நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். ஆமேன் ஆமேன் என்று சொல்லி என்னோடு ஒருமனப்பட்டு பெற்றுக்கொள்ளுங்கள்.
சமாதானத்திலே நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி, சந்தோஷத்திலே நாளுக்கு நாள் விருத்தி, எல்லாவற்றிற்கு மேலாக அவரை அறிகிற அறிவிலே நாளுக்கு நாள் விருத்தி, ஐஸ்வர்யத்திலே நாளுக்கு நாள் விருத்தி. தேவன் உங்களை கனம் பண்ண போகிறார் பாருங்க. அந்த கனம், அந்த பெருமையிலே நாளுக்கு நாள் விருத்தி. உங்களுடைய சரீரத்தில் உள்ள பலன் நாளுக்கு நாள் விருத்தி. உங்களுடைய அழகு நாளுக்கு நாள் விருத்தி. ஆமேன் என்று ஒருமனப்பட்டவர்கள் இவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. ஓ வாட் அ லவ்விங் டாடி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் மனுஷனுடைய கற்பனைக்கு எட்டாத அளவில் ஒவ்வொருவரையும் உயர்த்தி அழகு பார்க்க ஆசையா இருக்கிறார். இது நேச்சுரல் பாருங்களேன், லாஜிக்கு தான். ஏன்? முதலாவது நம்மை தகுதிப்படுத்தி அவருடைய பிள்ளையாக்கி அவருடைய குடும்பத்திலே அங்கத்தினர் ஆக்கிவிட்டார். இப்போ என்னுடைய மகள் அமெரிக்காவில் இருக்கிறார். அந்த தேசம் அவளை அந்த தேசத்து பிரசிடெண்டாக செலக்ட் பண்ணிட்டு எனக்கு எவ்வளவு சந்தோஷம். இமேஜின் பண்ணுங்க. அதே போல உங்களை ராஜாவாக்கி அவர் மகிழ ஆசையா இருக்கிறார். உன்னை மகளே ராணியாக உயர்த்தி அவர் சந்தோஷப்பட ஆசையா இருக்கிறாருங்க. ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள், ஏற்றமிகு வாழ்க்கை காண்பீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அது மாத்திரமா அவன் மல்டி டேலண்டடுங்க. மல்டி டேலண்டட். 40 வருஷம் ஒரு தேசத்தை நேர்த்தியாக ஆளுகை செய்யக்கூடிய டேலண்ட். ஆமாம். சங்கீத புஸ்தகத்தில் 73 அல்லது 75 சங்கீதம், பாதி சங்கீதத்தை இந்த ஆட்டு இடையினை கொண்டு எழுதினார் பாருங்க. அப்படி அவனை உயர்த்தினார் பாருங்கள் அருமையானவர்களே. ஆமாம். ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. வேற என்னது? நிறைய ரெவலேஷன். சங்கீதங்கள்ல அவ்வளோ ரெவலேஷன் இல்லையா? அவன் என்ன சொல்றான்? உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் நான் ஒரு மதில். இதெல்லாம் ரெவலேஷன் இல்லையா? வெளிப்பாடு இல்லையா அருமையானவர்களே? அப்படி தாங்க உங்களை உயர்த்தி அழகு பார்க்க போகிறார். ஆமென். பெரிய மியூசிக் பிளேயர் இல்லை. கடைசியாக அருமையானவர்களே, இவை எல்லாவற்றையும் அவர் பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு காரணம். அதை பார்த்து முடிப்போமா? மனப்பாட வசனங்க. ஐசாயா 55:3. கண்டென்ட்டை மொத்தமாவது ஞாபகம் வைங்க. ஏசாயா 55:3 தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபையை உன்னோடு என்னோடு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி விட்டார் மகனே மகளே. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? 55:3 தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை. அப்படி என்றால் என்ன பொருள்? அன்கண்டிஷனல் ஃபேவர். இவன் இவை எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டதுனால தேவன் அவனை ராஜாவாக்கவில்லை. அவனுக்கு கொடுக்கப்பட்டது கிருபை. அந்த கிருபையை உன்னோடு நித்திய உடன்படிக்கையாக அவருடைய இரத்தத்தை கொண்டு ஏற்படுத்தி விட்டார். அதை நீ அறிய வேண்டிய பிரகாரமாக நீ அறிந்து கொள்ள என்னுடைய செய்தியை கேளு மகனே. அடங்காத ஆசீர்வாதங்களினால் ஆண்டவர் உன்னை அலங்கரிப்பார். கிளாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.